ஹாய், என்னோட பேர் அனுராதா. நான் நலம் யோகா வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் ரெப்ரசன்ட் பண்ணுற இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கேரியர் டெவலப்மெண்ட் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஆசனா எப்படி பண்ணலாம், அந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த ஆசனா பண்ண முடியாதவங்க என்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த ஆசனா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மாலாசனா பார்க்கலாம். சிவியரான பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்கவங்க, ரீசெண்டான அப்டோமினல் சர்ஜரி பண்ணவங்க இந்த மாதிரி சுகாசனா போஸ்டில் உட்காந்துக்கோங்க. உங்கள் கைகளுக்கு அஞ்சலி முத்ரா கொடுத்துக்கோங்க. உங்கள் செஸ்டில் லைட்டான ஒரு அழுத்தத்தை கொடுங்க. உங்கள் அஞ்சலி முத்ரா உங்கள் கை விரல் நுனிகளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால உங்கள் கைகளில் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதனால் உங்கள் உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் சுறுசுறுப்பாகுது. உங்கள் உடம்புல இருக்கிற பஞ்ச பூதங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி லெவலை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. உங்கள் கான்சன்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. உங்கள் மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த போஸை அப்படியே ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லா டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பைனை நல்லா எரெக்டாக வச்சுக்கோங்க. முட்டி வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு யோகா பிளாக் எடுத்துக்கோங்க. இது பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் கால்களை வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. கைகளுக்கு அஞ்சலி முத்ரா கொடுத்துக்கோங்க. உங்கள் கை முட்டியால் உங்கள் கால் முட்டிக்கு பின்னாடி பக்கம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு 30 seconds இந்த போஸில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. மற்றவங்க இந்த பிளாக்கை எடுத்துக்கலாம். இதே மாதிரி கைக்கு அஞ்சலி முத்ரா, உங்கள் கை முட்டியால் கால் முட்டிக்கு பின்னாடி பக்கம் நல்லா ஒரு அழுத்தத்தை கொடுங்க. இந்த போஸை அப்படியே ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணலாம். இப்போவே நீங்கள் ஃபுல் கால்கள், அதாவது தொடை பகுதி, காஃப் மசில்ஸ் பகுதியை ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணலாம். இது உங்கள் பெல்விக் ஏரியாவை ஓப்பன் பண்ணுறதுனால உங்கள் லோவர் பேக் ஸ்டிஃப்னஸ் குறைக்க ஹெல்ப் பண்ணுது. உங்கள் யூட்ரஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கறதுனால உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகுது. பீரியட்ஸ் ஃப்ளோ நார்மல் ஆகுது. இது உங்கள் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் இந்த பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த மாலாசனா நம்ம உடம்புல இருக்கிற மூலாதார சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது முதுகெலும்புக்கு நுனியில் இருக்கிறது தான் மூலாதார சக்கரா. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக நம்மளுக்கு இருக்கிற பய உணர்வை போக்க ஹெல்ப் பண்ணுது. அப்படி இந்த போஸை இன்னும் ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணலாம். டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. ஸ்பைனை எரெக்டாக வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே உங்கள் கவனத்தை வைங்க. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா புஜங்காசனா. இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, உங்கள் ஃபுல் பேக்குக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸை கொடுக்குது. ஸோ அதனால் உங்கள் ஸ்பைனுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. உங்கள் கோரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. உங்களோட தைராய்டு கிளாண்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. உங்களோட நெக் ஷோல்டரில் இருக்க ஸ்டிஃப்னஸை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. பெல்லி ஃபேட்டில் குறைக்க நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனாவை ஒரு 60 secondsக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பெல்லி ஃபேட் நல்லாவே குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஆங்கிள் பெயின் இருக்கிறவங்க, எல்போ பெயின் இருக்கவங்க, பேக் பெயின் இருக்கவங்க ஹாஃப் புஜங்காசனா பண்ணிக்கலாம். அது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி படுத்துக்கோங்க. உங்கள் கால்கள் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் சின் தரையில் தொடுற மாதிரி இருக்கட்டும். டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் தலையை தூக்குங்க. ரொம்பவும் தூக்கி ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம். உங்கள் பேக்குக்கு உங்களால் முடியிற அளவு தூக்குங்க. இந்த போஸை அப்படியே ஒரு 20 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அதாவது ரிஸ்ட் பெயின், எல்போ பெயின், பேக் பெயின் இருக்கவங்க இந்த ஹாஃப் புஜங்காசனா இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. மற்றவங்க உங்கள் கைகளை செஸ்ட்டுக்கு சைடில் வச்சுக்கோங்க. டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் தலையை தூக்குங்க. உங்கள் செஸ்ட்டு தூக்குங்க. உங்கள் கைகளை எப்படி ஸ்டிஃபாக வைக்க வேண்டாம். உங்கள் எல்போவை லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் தலையை நல்லா தூக்கி சீலிங்கை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் பேக்குக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணலாம். டீப்பாக இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிகிட்டே இந்த போஸை ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 20 seconds ஹோல்ட் பண்ணலாம். எக்ஸேல் பண்ணிகிட்டே அப்படியே பெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ்.
அப்படியே லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி எந்திரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அனுலோம் விலோம் பிராணாயமா பார்க்க போகிறோம். அதாவது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீத்திங். இந்த பிராணாயமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது நம்மளோட இன்னர் பாடி டெம்பரேச்சரை எப்பயும் நார்மலாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம பிளட் ப்ரெஷரையும் நார்மலாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இது நம்மளோட லங்ஸோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆசனாக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டை சின் முத்ரா, அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம் ஃபிங்கரை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்டில் விஷ்ணு முத்ரா, அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரை மடக்கிக்கோங்க, மற்ற 3 ஃபிங்கர்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். இதுதான் விஷ்ணு முத்ரா. இந்த அனுலோம் விலோம் பிராணாயமா நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வழியாக ப்ரீத் இன் பண்ணுவோம், அடுத்தது ரைட் சைடு வழியாக ப்ரீத் அவுட், மறுபடியும் ரைட் சைடு வழியாக ப்ரீத் இன் பண்ணி லெஃப்ட் சைடு வழியாக ப்ரீத் அவுட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தம்பு யூஸ் பண்ணி ரைட் நாஸ்ட்ரிலில் லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். லெஃப்டில் ப்ரீத் இன் பண்ணலாம். டீப்பாக ப்ரீத் இன் பண்ணுங்கள். இந்த பிராணாயமா பண்ணுறப்ப நம்ம கண்களை மூடிய நிலையில் பண்ணால் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ப்ரீத் இன். இப்போ லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இப்போ ரைட் நாஸ்ட்ரிலில் ப்ரீத் இன் பண்ணுங்கள். இப்போ ரைட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே ஒரு 5 டைம்ஸ் 2 நாஸ்ட்ரிலுக்கும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கண்டினியூ பண்ணுங்கள். Thank you.